தவிர்க்க முடியாத அரசியல் தலைமையாக செந்தமிழன் சீமான். இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய கட்சிகளில் தற்பொழுது செந்தமிழன் சீமானின் நாம் தமிழர் கட்சி ஒரு தவிர்க்க முடியாத கட்சியாக மாறி நிற்கின்றது. மேலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டு அரசியல் களத்தை இரண்டாக பிரிக்கலாம். சீமான் வருகைக்கு முன்பு இருந்த அரசியல் சூழ்நிலைகள், சீமான் வருகைக்கு பிறகு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் என்று இரண்டாக தமிழ்நாட்டு அரசியலை பிரித்து பார்த்து விடலாம். அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்னமும் பிரபலமானவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். மேலும் நாம் தமிழர் கட்சி என்பது யாரோ ஒரு தனிப்பட்ட மக்களுக்கான கட்சியாக இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கான கட்சியாக தற்பொழுது உருவெடுத்து நிற்கின்றது. அதனுடைய அடிப்படையில் தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட செந்தமிழன் சீமானுக்கு 36 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக கிடைத்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. யாரோ ஒருவருக்கான கட்சி என்றால் நிச்சயமாக இத்தனை வாக்குகள் செந்தமிழன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் கிடைத்திருக்க வாய்ப்பு மிகவும் குறைவானதாகவே இருந்திருக்கும். இது பொதுவான கட்சி என்பதால் தான் தமிழ்நாட்டு மக்கள் 8.3% மேலாக இந்த கட்சியை ஆதரிக்க துவங்கி இருக்கின்றார்கள். செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி 2009 2024 இதுவரை தொடர்ச்சியாக மக்களுக்கான அரசியல் கட்சியாக களங்களில் நின்று களமாடி கொண்டிருக்கின்றது. ஊழல் மற்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், எதிர்கால அரசை உருவாக்க வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய எந்த ஒரு அடிப்படையும் சரியில்லாத பொழுது அடிப்படை அரசியல் மாற்றம் ஒன்றே தீர்வானது என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு கொள்கையும் மக்கள் மனதில் பசுமரத்தாணி போல் பதிந்து கொண்டிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். சீமான் அவர்கள் ஒருபொழுதும் மக்களை விட்டு நீங்காமல் தொடர்ச்சியாக மக்களுக்காக அரசியல் களத்தில் இறங்கி போராடி கொண்டே இருக்கின்றார். இதற்கான வெகுமதியாக தமிழ்நாட்டு மக்கள்தான் வரக்கூடிய 2026 மாபெரும் வெற்றியை செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தேர்தல் மூலம் கொடுத்து உதவ வேண்டும். சீமான் அவர்கள் மிகப்பெரிய கனவு திட்டத்தோடு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியை நடத்தி வருகின்றார். பிற கட்சிகளுக்கெல்லாம் எந்த வகையில் நோக்கம் இருக்கும் என்பதும் யாருக்கும் தெரியாது. ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் மிக தெளிவாக இப்படிதான் தமிழ்நாடு எதிர்காலத்தில் இருக்க போகின்றது, இவ்வாறு செய்தால் இவ்வாறு நடக்கும், தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள், தமிழ்நாடு வளமிக்க நாடாக மாறி நிற்கும், உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான நாடாக தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாடும் இருக்கும் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் மாபெரும் கனவு திட்டத்தோடு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதுதான் மிக நிதர்சனமான ஒரு பேருண்மையாக இருக்கின்றது. சின்னத்தை பார்த்து வாக்களிக்காமல் நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்களியுங்கள் என்பது செந்தமிழன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சால சிறந்த பொருந்தக்கூடிய ஒரு செயலாகும். ஏனென்றால் போன தேர்தலில் ஒரு சின்னம், இந்த தேர்தலிலும் ஒரு சின்னம், அடுத்த தேர்தலிலும் வேறு சின்னமாக கூட இருக்கலாம். இப்பொழுது மக்கள் சீமான் என்ற ஒற்றை முகத்திற்காக, நாம் தமிழர் கட்சி என்ற ஒற்றை கட்சிக்காக மட்டுமே வாக்கு செலுத்துகின்றார்கள். சீமான் சொல்லக்கூடிய எல்லா சின்னங்களும் மக்கள் மனதில் பதிந்து விடுகின்றன. அதுபோன்று செந்தமிழன் சீமான் அவர்கள் மிக தெளிவாக சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்தாதீர்கள், மக்களே எண்ணங்களை பார்த்தும் நல்ல யாரு உங்களுக்கு எதிர்காலத்தில் செய்வார்கள் என்பதை பார்த்தும் வாக்கு செலுத்துங்கள் என்று கூறக்கூடிய வார்த்தை மிக கனகச்சிதமாக செந்தமிழன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்குமே பொருந்தும் என்பதுதான் மிக நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. வருகின்ற 2026 தேர்தலிலும் அந்த உண்மையை மாபெரும் வெற்றியாக மாற்றி நிறுத்திட சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சி முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றது. அது நிச்சயமாக நிறைவேற்றி வெற்றி பெற்றிட வாழ்த்துக்களை கூறி மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இலக்கு ஒன்றுதான், தமிழ் பேரினத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.